வாங்க, இந்திய பிசினஸ் உலகத்தோட போக்கியே மாத்தி அமைச்ச ரத்தன் டாடாவோட பயணத்தை பத்தி பார்க்கலாம். 1991ல அவர் டாடா குரூப் தலைவரானப்போ பலருக்கும் ஒரு சந்தேகம். ஜேஆர்டி டாடா இடத்த இவரால நிரப்ப முடியுமா? ஆனா அவரோட பயணம் நேரா சேர்மன் பதவியில ஆரம்பிக்கல. கார்னெல் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு டாடா ஸ்டீல்ல இருந்து தொழில கத்துக்கிட்டாரு. அவருக்கு ஒரு தெளிவான விஷன் இருந்துச்சு. டாடா குரூப்ப குளோபல் லெவலுக்கு கொண்டு போகணும். அப்போதான் தாக்கு பிடிக்க முடியும்னு நினைச்சாரு. டெட்லி, கோரஸ், ஜாக்வார் இப்படி பெரிய பெரிய டீல்ஸ் பண்ணி டாடா நிறுவனத்தை உலக மேப்ல கொண்டு வந்தாரு. ஆனா அவரோட ஒரு முக்கியமான டீல் ஒரு ரிஜெக்ஷன்ல தான் தொடங்குச்சு. ஃபோர்ட் கம்பெனி அவரோட கார் பிசினஸ நிராகரிச்சாங்க. ஆனா காலம் எப்படி மாறுச்சு பாருங்க. 9 வருஷத்துல அதே ஃபோர்டு கிட்ட இருந்து ஜாகுவார் லேண்ட் ரோவரை $2.5 பில்லியன் வாங்கினாரு. அவரோட கனவு உலக அளவுல மட்டும் இல்ல, இந்திய சாமானிய மக்களுக்கும் தான். அதுதான் டாடா நானோ ப்ராஜெக்ட். அவரோட நோக்கம் ரொம்ப சிம்பிள். 2 வீலர்ல போற இந்திய குடும்பங்களுக்கு ஒரு பாதுகாப்பான காரை கொடுக்கணும். 2008ல வெறும் 1 லட்சம் ரூபாய்க்கு நானோவா அறிமுகப்படுத்தி ஆட்டோமொபைல் உலகத்துல ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்கினாரு. அப்போ இவ்ளோ பெரிய விஷனோட வந்த இந்த மக்கள் கார் ஏன் ஃபெயில் ஆச்சு? வாங்க காரணங்களை பார்க்கலாம். மலிவான காருங்கிற பேரு, குவாலிட்டி ப்ராப்ளம்கள், அப்புறம் போட்டி, இது எல்லாமே நானோவின் தோல்விக்கு காரணமாச்சு. சரி, பிசினஸ்ல ஜெயிச்சாரு. ஆனா அவரோட பயணம் குறைகளே இல்லாததா? வாங்க அடுத்த பக்கத்தை பார்ப்போம். அவரோட நல்ல கொள்கைகளுக்கும் கலை யதார்த்தத்துக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருந்துச்சு. கலிங்க நகர் நிலப்பிரச்சனை இதுக்கு ஒரு உதாரணம். பிசினஸை தாண்டி அவரோட கவனம் பரோபகாரம் பக்கம் திரும்பிச்சு. டாடா ட்ரஸ்டோட நோக்கத்தையே மாத்தி அமைச்சார். அவரே சொன்ன மாதிரி, இத விளம்பரத்துக்காக செய்யல, ஒரு நல்ல விஷயத்த செஞ்சோங்கிற திருப்திக்காக தான் செய்றோம். வெறும் பணம் கொடுக்கறதோட நிறுத்தாம சமூகத்துல ஒரு நிரந்தர மாற்றத்தை உருவாக்க நினைச்சாரு. அதான் ஸ்ட்ராட்டஜிக் பிலாந்த்ரோபி. புற்றுநோய் சிகிச்சை, கல்வி, டிஜிட்டல் கல்வி அறிவுன்னு இந்தியாவோட முக்கியமான தேவைகள்ல கவனம் செலுத்தினாரு. லாபத்தையும் சமூக நோக்கத்தையும் ஒரு தலைவர் எப்படி பேலன்ஸ் பண்றது? ரத்தன் டாடாவோட வாழ்க்கை நமக்கு இந்த மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட் செய்யுங்கள். இது மேலும் தகவல்களை பதிவேற்ற எங்களை உற்சாகப்படுத்தும். நன்றி, வணக்கம்.